வெல்கம் டு சேந்தன். இன்னைக்கு கத்திரிக்காவை சுட்டு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் சின்ன சைஸாக கத்திரிக்காய் இருக்கிறதுனால ஒரு 4-5 எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா 2 இல்லைனா 3 எடுத்துக்கிட்டாலே போதும். அதை நல்லா இப்படி சுட்டுக்கோங்க. அது மேலே டைரெக்டாக வைக்கலாம், பட் அது அங்கங்கே உருண்டு உருண்டு நமக்கு திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்படி ஒரு கம்பியில் குத்தி அதை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரியணும். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம், இல்லைனா நசுக்கி கூட போடலாம். எனக்கு சின்ன வெங்காயம் கடித்து சாப்பிட்றது பிடிக்கும், அதனால் நான் முழுசாக போட்டிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மசாலாத்தூளும் போட்டுக்கோங்க. குழம்பு மசாலாத்தூள் ஏற்கனவே நான் வறுத்து அரைச்சி வச்ச மசாலாத்தூள் தான். ஸோ இதை நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு கொதிக்க விட்ருங்க குழம்ப. நம்ம ஏற்கனவே கத்திரிக்காவை சுட்டு வச்சு அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தோல் இருந்தால் கூட நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுண்டட்டும் குழம்பு. அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அண்ட் தோசைக்கு கூட சப்பாத்தி கூட நீங்கள் எதுக்குனாலும் அதை வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் நம்ம சுட்டுருக்கோம்ல, அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, தானே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பாய்.